கடைசி காலத்தில் தங்களின் முடிகளை கருப்பாக்கும் மக்கள் தோன்றுவார்கள். இவர்கள் சுவர்க்கத்தில் வாடையை நகர மாட்டார்கள். அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் நஸஈ 49:58. நானும் டை அடிக்கிறவன் தான், அதனால இதனுடைய சிறிய விவரத்தை தெரியப்படுத்துவோம். அதாவது மனிதர்களுக்கு முடிய அல்லாஹ் என்ன செய்யறான், கருப்பாக படைத்திருக்கிறான். எல்லா மனிதருக்கும் இல்ல, இந்தியா போன்ற நாட்டில் உள்ள மனிதர்களுக்கு. மேல் நாட்டில் போனீங்கன்னா வெள்ளையாவே எல்லாம் படைச்சுட்டான். வழங்குதா? இளமையா இருக்கிற ஆளுக்கு என்ன இருக்கு, முடிய வெள்ளை வெள்ளை இருந்து வெள்ளைக்காரின் பேர் வச்சிருக்கீங்கல்ல. வெள்ளைக்காரனா உடம்பு வெள்ளை இல்ல, முடிய வெள்ளை, அதனால வெள்ளைக்காரி. அப்ப அந்த மாதிரி வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரிங்கிறதெல்லாம் முடிய வெள்ளை, அதை விட்டுருவோம். நம்ம நாட்டுடைய பெண்களுக்கு அதாவது சூரிய வெளிச்சம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கிடைக்கக்கூடிய மக்கள்லாம் கருப்பு முடி உள்ளவர்களாக தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனா காலப்போக்கில் என்னவாகுது, முடி வெள்ளையா போகுது. வெள்ளையா போகும்போது மனிதனுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா, எப்பவுமே பிறக்கும் போது வெள்ளையா இருந்தா ஒன்னும் தெரியாது. கருப்பா இருந்துட்டு வெள்ளையா போகும்போது நம்ம கிழவன் ஆயிட்டுமோ கிளவி ஆயிட்டுமோ என்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இயற்கையா வரும். வரும்போது இயற்கையா மறைக்கணும்னு அவங்க என்ன செய்வாங்க, நினைக்குவாங்க. கருப்பா இருந்தா தான் நல்லா இருக்கு, வெள்ளை வெள்ளு போச்சு, வெள்ளை வெள்ளு போனா என்ன இருக்காது, நமக்கு மரியாதை இருக்காது நினைப்பாங்க. அது பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க என்ன அளவுகோல் பண்றாங்கன்னா, நீ வெள்ளையா வச்சுக்கிற வேணாம், மறைச்சிக்க. வெள்ளை முடி வந்துட்டா என்ன செய்ய, வெள்ளை வெள்ளை இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனா என்ன செய்ய, எந்த அளவுக்கு மறைக்க. ஒரு ஆள் வர்றாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, அபூபக்கர் சஹாபி, அவங்களுடைய தகப்பனார் அபூ குஹாஃபான்னு அவருக்கு பேரு. அவர் கடைசி காலத்துல இஸ்லாத்தை தழுவுறாரு. அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்தா தலைமுடி வெள்ளை வெள்ளேர்ந்து அப்படி பஞ்சு மாதிரி இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய வயசுக்கு சமமான ஆளு. அப்ப எப்படி இருப்பான்னு பாத்துக்கிறீங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசுக்கு சம அபூபக்கர். அவங்க தகப்பனாரா இருந்தா எனக்கு இன்னொரு 25 வயசு சேர்த்துக்கிறங்க. அப்படின்னா ஒரு 85-90 வயசுல உள்ளவரா இருப்பாரு. அந்த வயசுல ஒரு ஆள் இருந்தா என்ன செய்யும், தலைமுடி வெள்ளை வெள்ளன்னு இருக்குமா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்த்தோன்னு சொன்னாங்க, முதல்ல இவருடைய தலைமுடியின் கலரை மாத்துங்கள், கைருஹு, இந்த தலைமுடி கலரை மாத்துங்கள், வஜ்தனிபு சவாத், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. இவர் வாட்சி காட்டின ஹதீஸ்ல என்ன வருது, கருப்பு சாயம், கருப்புன்ற கூட அந்த தமிழாக்கம் தப்பு, கண்ணங்கருப்பு தான் அதுல இருக்கிறது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, கண்ணங்கருப்பான ஒரு சாயத்தை அடித்துக்கொண்டு நீங்கள் மறைக்க கூடாது. அது இல்லாம பிரவுன் போட்டுக்கொள்ளலாம், டார்க் பிரவுன் வரைக்கும் கூட போட்டுக்கொள்ளலாம், அது மாதிரியான சிகப்பு கலர் போட்டுக்கொள்ளலாம், மஞ்சள் கலர், கலர் ஃபேஷன் வர போச்சே. இப்ப நல்லா இருக்கிற கருப்பு முடிய என்ன செய்யுது, கலர் போச்சு தெரியுது, ஆட்கள் எல்லாம் பாக்குறோம். அதனால என்ன இல்ல, நீங்க நரைச்சு போச்சுன்னு சொன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு கலரிங் பண்ணிக்கலாம். முடிக்க என்ன செய்யலாம், கலர் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா கலர் போடுறதுல எது இருக்க கூடாது, அட்டை கருப்புமாங்கல்ல, அண்டங்காக கருப்புமாங்கல்ல, அந்த மாதிரி கருப்பு இல்லாம ஒரு லைட், அதாவது கருப்பை விட குறைவாக இருக்கக்கூடிய சாம்பல் நிறத்தில் உள்ள கிரே கலருங்கிறாங்கல்ல கருப்பு, அல்லது கருப்புக்கு அடுத்த நிலையில் உள்ள பிரவுனு, அந்த மாதிரியான கலர்ல என்ன செய்யலாம், நம்ம போட்டுக்கொள்ளலாம். அது மார்க்க தடையில. கண்ணங்கருப்பு தடை, கண்ணங்கருப்பு இல்லாம என்ன செய்யலாம், போட்டுக்கலாம். ஆனா போடும்போது நீங்க இதை கவனிச்சுக்கிறீங்க, வரக்கூடிய பெரும்பாலான அந்த சாயங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான கெமிக்கல் கலந்து உடல் நலத்தை பாதிக்கக்கூடியதாக, கேன்சரை வரவழைக்கக்கூடியதாக இருக்கு. பார்த்து இயற்கையான உள்ள விஷயங்களா, செயற்கையான ரசாயனங்கள் இல்லாம மூலிகை அடிப்படையிலான அந்த மாதிரியான டைகளை வாங்கி பயன்படுத்தினா நல்லது.